அம்மா கிட்ட பேசாத. அம்மா பேட் கேர்ள். அம்மாவை அப்படிலாம் சொல்லக்கூடாது மாயா. அம்மா உனக்கு ஃபோன் பண்ணல. உன்னை பார்க்கணும் சொன்னா கூட்டு போக மாட்டேன் சொல்லிட்டாங்க. பேட் கேர்ள். அம்மா உங்க நல்லதுக்காக தானே சொல்றாங்க. நீங்க அடிக்கடி வெளியே வரக்கூடாது. நீங்க இப்ப வெளியே வந்து என்னாச்சு? உங்களுக்கு அடிபட்டுடுச்சுல? அதனால தான் சொல்றேன். இனிமே அம்மா பேச்ச கேட்டு கரெக்டா நடந்துக்கணும். சரியா? டாக்டர், இவங்களுக்கு இப்ப எப்படி இருக்கு? she is okay. ஆக்சிடென்ட்ல பெரிய பாதிப்பு இல்ல, ஆனா ரொம்ப பலவீனமா இருக்காங்க. பாடியில ரத்தம் ரொம்ப குறைவா இருக்கு. 2 யூனிட் பிளட் கொடுத்தா பெட்டர். அத அரேஞ்ச் பண்ணிட்டீங்களா டாக்டர்? இவங்க பி பாசிட்டிவ். அந்த பிளட் குரூப் எங்க கிட்ட அவைலபிள் இல்ல. யாராவது டொனேட் பண்ணா நல்லா இருக்கும். என்னோடது பி நெகட்டிவ். என்னால தர முடியாது. மேடம் நீங்க? என்னோடது ஏபி நெகட்டிவ் பா. வேலு என்னது ஏ பாசிட்டிவ்டா. ஐயோ அப்பா, நம்ம யாராலையுமே டொனேட் பண்ண முடியாது. இப்போ என்ன பண்றது? யுகி, பிளட் பேங்க்ல நம்ம நரேஷ் இருக்கான்ல, அவன்கிட்ட கேட்டு பாப்போம்டா. ஆமால டாக்டர், என் ஃப்ரெண்டு பிளட் பேங்க்ல தான் ஒர்க் பண்றான். அவனுக்கு ஃபோன் பண்ணா உடனே அரேஞ்ச் பண்ணிடுவா. நல்ல விஷயம், உடனே ஏற்பாடு பண்ணுங்க. 1 ஹவர்ல வந்துட்டா இன்னும் நல்லா இருக்கும். ஓகே டாக்டர், என் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லி நான் இமிடியேட்டா அரேஞ்ச் பண்றேன். ஓகே, நல்லது. ஹலோ நரேஷ், நான் யுகேந்திரன் பேசுறேன். ஆமா, எனக்கு இமிடியேட்டா ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா? ஓகே, நான் இங்க ஹாஸ்பிட்டலே வெயிட் பண்றேன். தேங்க்யூடா. மேடம், அரேஞ்ச் பண்றேன்னு சொல்லிருக்கான். உடனே வந்துரும் மேடம். ரொம்ப தேங்க்ஸ் பா. உன் ஃப்ரெண்டோட ஃபோன் நம்பரை கொடுத்துட்டு நீ கிளம்பு. இல்ல மேடம், அவன் வர வரைக்கும் நான் வெயிட் பண்றேன். இல்லப்பா, உனக்காக அங்க எல்லாரும் காத்துக்கிட்டு இருப்பாங்க. பரவாயில்ல மேடம், நான் இங்க இருந்து பார்த்துட்டே போறேன். ஏய், சொன்ன கேளுப்பா. நிச்சயத்தப்ப மாப்பிள்ளைங்கிற முறையில நீ அங்க இருக்கணும். வீட்ல விசேஷத்தை வச்சுட்டு நீ இங்க வந்ததே தப்பு. யுகி, நீ மாப்பிளையா? சொல்ல, நீ மாப்பிளையா? அம்மு, விசேஷம் யுகியோட ஃப்ரெண்டு வீட்ல. அங்க போகலனா அவர் கோச்சு பாருல. நாம யுகியை அனுப்பி வச்சலாம். வேணாம், யுகி இங்கே இருக்கட்டும். நீ போத, இங்கே இரு. நிச்சயதார்த்தத்துக்கு போன மாதிரி தான். யுகி, இவளை நான் பாத்துக்கிறேன், நீ கிளம்பு. யுகி, நீ போவாத. அம்மு, கொஞ்சம் பேசாம இரு. இங்க பாருப்பா, இந்த நேரத்துல நீ அங்க இல்லைன்னா பிரச்சனை ஆகும். எல்லாரும் ஏன் வரலன்னு கேட்பாங்க. அப்புறம் உங்க அம்மாவால பதில் சொல்லவே முடியாதுப்பா. எனக்கு புரியுது மேடம், ஆனா மாயாவ இவளை நான் பாத்துக்கிறேன், நீ கிளம்புப்பா. யுகி, நீ எங்கேயும் போகாத. நீ எங்கேயும் போக கூடாது, என் கூடவே இருக்கணும். அம்மு, அவரை தொந்தரவு பண்ண கூடாது, அவர் போய் ஆகணும். அப்படின்னா நானும் போவேன். யுகி, என்னை கூட்டிட்டு போ, நானும் வரேன். அம்மு, நீ அங்க போக கூடாது. ஏன் போக கூடாதுங்கிற? ஏன்டி புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? அம்மு பாப்பாக்கு அடிபட்டிருக்குல, வலிக்குது. யுகி இல்லைன்னா அழுவேன், சாப்பிட மாட்டேன், மாத்திரை கூட போட மாட்டேன், ரகல கூட பண்ணுவேன். அம்மு, அடம் பிடிக்காத. இப்படி எல்லாம் பண்ண அடிபட்டிருக்குன்னு கூட பார்க்க மாட்டேன், அரைஞ்சிடுவேன். என்ன மேடம், கோவப்படாதீங்க, நான் பேசிக்கிறேன். மாயா, நான் என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு ஒரு 10 நிமிஷத்துல வந்துடுறேன். நீ போக கூடாது, நீ என் பக்கத்துல தான் இருக்கணும். 10 நிமிஷம் மாயா, அவங்கள பார்த்துட்டு உடனே நான் வந்துடுவேன். அப்ப அங்க நானும் வரேன், என்ன கூட்டிட்டு போ. மாயா, நிலைமைய புரிஞ்சுக்கங்க. நான் அங்க போகலைன்னா நீ போன நான் அழுவேன், நான் இங்க இருக்கவே மாட்டேன், நான் சாமி கிட்ட போயிடுவேன்.
சௌமியா அந்த தோடு எடு. நீ இன்னும் இதை ஜாயின் பண்ணலையா? வாங்க வாங்க மாமா. வணக்கம். நல்லா இருக்கியாப்பா? வாங்க. ஆமா நல்லா இருக்க. ஹலோ ரேகா, யார் வந்திருக்காங்க பாரு. வாங்க பெரியப்பா, வாங்க பெரியம்மா. ஏன் இவ்வளவு நேரம்? நீங்க தானே முன்ன நின்னு செய்யணும். நீங்களே லேட்டா வந்தா எப்படி? கிளம்புற நேரத்துல ஒரு அவசர வேலை வந்துச்சுமா, அதான் லேட் ஆயிடுச்சு. சரி சரி, நீங்க உட்காருங்க, நான் போய் ஜூஸ் எடுத்துட்டு வரேன். சரிம்மா. என்ன நந்து, என் பையனுக்கு உன் பொண்ணை கட்டி கொடுன்னு கேட்டேன், அப்ப முடியாதுன்னு சொல்லிட்ட. இப்ப அசல்ல கட்டி கொடுக்க போறியா? இல்ல மாமா, அசல் சொந்தம்லாம் ஒண்ணும் கிடையாது. நீங்க கேக்குறப்போ அவ கல்யாணமே வேண்டான்னு சொன்னா, அதனால தான் உங்ககிட்ட முடியலன்னு சொன்னேன். இப்போ ஒரு பையனை காட்டி பிடிச்சிருக்குன்னு சொன்னா, நாங்களும் விசாரிச்சு பார்த்தோம், நல்ல இடமா இருந்துச்சு, அதான் பேசி முடிவு பண்ணிட்டோம். நீங்க ஒன்றும் தப்பா எடுத்துக்காதீங்க. இல்ல இல்லப்பா, நான் சும்மா தான்ப்பா கேட்டேன். எப்படியோ நல்லது நடந்தா சரி. நல்லா இருக்கீங்களா? மச்சான் நல்லா இருக்கீங்களா? ஜூஸ் யாரோ வந்திருக்காங்க, நான் பாக்குறேன். வாங்க வாங்க. அந்த சார் வணக்கம். வாங்க. வணக்கம். நீங்கெல்லாம் வந்துட்டீங்க, இன்னும் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களை காணுமா? மாப்பிள்ளை இன்னும் லேட்டா தான் சார் வருவாங்க. நாங்கெல்லாம் சொந்தக்காரங்க, சீக்கிரம் வந்துட்டோம். உள்ள வாங்க. போங்க. நீ போ சார். என்ன சார், பணத்தை அக்கௌண்ட்ல போட்டீங்களா? அது அப்புறம் பாத்துக்கலாம், உள்ள வாங்க. இது போடலையா? பிசினஸ் விஷயம் வேற, ஃபேமிலி விஷயம் வேற, ரெண்டையும் போட்டு மிங்கிள் பண்ணிக்க கூடாது, புரியுதா? கரெக்ட். அது அப்புறம் பாத்துக்கலாம். நீங்க வாங்க. வாங்க வாங்க வாங்க. வணக்கம் வணக்கம் வணக்கம். வணக்கம்மா. வாங்க உட்காருங்க. என்னம்மா, இன்னும் அம்மா எல்லாம் வரலையா? இல்ல, நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணிட்டேன், கிளம்பிட்டேன்னு சொன்னாங்க, இப்ப வந்துருவாங்க. சரி, நீ உட்காருமா, நான் பாத்துக்கிறேன். என்னங்க ஒரு நிமிஷம். என்ன நான் சொல்றேன்னு கோச்சுக்காதீங்க. விஷயத்த சொல்லுமா. ஒன்றும் இல்லை, இப்போ வரப்போறவரு உங்ககிட்ட சண்டை போட்ட யுகி இல்ல, நம்ம பொண்ணோட மாப்பிள்ள. நீங்க பழைய ஞாபகத்துல ஏதாவது எடா கூடமா பேசிட போறீங்க, கொஞ்சம் கவனமா நடந்துக்கோங்க. நான் ஒன்னும் வாயை திறக்கலமா, அவங்க வரட்டும், நீயே எல்லாத்தையும் பேசி முடிவு பண்ணிடு, ஓகேவா? ஐயோ, நான் அதுக்கு சொல்லலைங்க, நீங்க வேற கோவக்காரரு. எப்படியும் மாப்பிள்ளைய பார்த்தோன்னா உங்களுக்கு கோவம் வரும். பழச மனசுல வச்சுக்கிட்டு ஏதாவது சொல்லிடுவீங்களோன்னு தாங்க இப்படி சொல்றேன். தப்பா எதுவும் நடந்துடக்கூடாதுல்ல, நீங்க கவனமா இருக்கணுங்கிறதுக்காக தான் இதை சொல்றேன். மத்தபடி நிச்சயதார்த்தம் நல்லபடியா முடியுங்க. நம்ம பொண்ணுக்காக இதை செய்யுங்க. ஏண்டி, எப்படி நடந்துக்கணும்னு எனக்கு தெரியாதா? இது வேண்டான்னு நான் முடிவு பண்ணியிருந்தா அன்னைக்கே கட் பண்ணி விட்டுருப்பேன். சரி, வைஷு ஆசைப்பட்டான்னு ஒத்துக்கிட்டேன், என்னால எந்த பிரச்சனையும் வராது. தைரியமா இரு. வாங்கம்மா. வணக்கம். வாமா. எங்க மாப்பிள்ள வரல? அவன் பின்னாடியே வந்துட்டு இருக்காங்க. ஏன்? எங்க கூட தான் கிளம்புனா. கிளம்புற சமயத்துல ஒரு ஃபோன் வந்தது. நெருங்கின சிநேகிதனா ஆக்சிடென்ட் ஆகி சீரியஸா ஹாஸ்பிட்டல் இருக்கான் போல இருக்கு. கூட யாராவது இருந்தாலும் பரவாயில்ல, யாரும் இல்லையா, அதான் யுகி போயிருக்கான். நீங்க ஒன்னும் தப்பா எடுத்துக்காதீங்க. எப்படி நாம ஆரம்பிக்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும் இல்லையா, அதுக்குள்ள அவன் வந்துருவான். ஹாஸ்பிட்டலுக்கு போய் என்ன ஏதுன்னு பார்க்க தான் போயிருக்கான், உடனே வந்துருவான். நீங்க ஆக வேண்டியதை கவனிங்க. அதெல்லாம் சரிங்க. நல்ல காரியம் நடக்கும்போது இப்போ போய் ஆக்சிடென்ட்டு, ஹாஸ்பிட்டல், சீரியஸ்னு போயிருக்காரு. அபசவனமாக படலையா உங்களுக்கு? நீங்கள் வயசில் பெரியவங்க, அவர் சின்ன பையன், இதெல்லாம் அவருக்கு புரியாது. இதெல்லாம் நீங்கள் அவருக்கு எடுத்து சொல்லி புரிய வச்சிருக்கலாம்ல. நானும் எவ்வளோ தூரம் எடுத்து சொன்னேன். முடிஞ்சிருந்தா அவனும் இதை எப்படி தவிர்த்திருப்பான். ஆனா வேற வழி இல்லாம தான் அவனும் போயிருக்கான். முடியாத சூழ்நிலையில அந்த பையனுக்கு யாரும் இல்லைங்கிற கட்டாயத்தினாலதான் அவனும் போயிருக்கான். மத்தபடி அவன் வந்துருவாங்க, நீங்க ஒண்ணு தப்பா நினைக்காதீங்க. சரி, உள்ள போங்க. வாங்க. போமா. மாடிக்கு போங்க. வாங்க. அம்மா, ஒரு நிமிஷம். மாப்பிள்ளைக்கு எனக்கும் இடையில உள்ள மனஸ்தாபத்தை மனசுல வச்சுக்கிட்டு ஒருவேளை கடைசி வரைக்கும் இந்த நிச்சயதார்த்தத்துக்கு வராம இருந்துருவாரோ? என்னங்க நீங்க, அவங்க தான் சொல்றாங்கல்ல மாப்பிள்ளை வந்துடுவாருன்னு, ஏன் திரும்ப திரும்ப அதையே பேசிட்டு இருக்கீங்க?
அவர் சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு, வேற ஒண்ணும் தப்பு இல்லைங்க. நாம தட்டு மாத்துறதுக்குள்ள நிச்சயமா அவன் வந்துருவான். நீங்க மத்த விஷயங்கள் எல்லாம் கவனிங்க. சரிம்மா, உள்ள வாங்க. ம். என்ன சம்பந்தியமா இது? இந்த கல்யாணத்துக்காக அவர்கிட்ட சம்மதம் வாங்குறதுக்குள்ள படாத பாடுபட்டுட்டேன். ஆனா உங்க புள்ள இப்படி பண்ணலாமா? இவர் ஏதாவது ஒரு காரணம் கிடைக்காதுன்னு பாத்துக்கிட்டே இருக்காரு. திடீர்னு கோவம் வந்து இந்த நிச்சயத்தை நிறுத்திட்டாருன்னா என்ன பண்றது? கல்யாணம் வரைக்கும் மாப்பிள்ளை கொஞ்சம் கரெக்டா நடந்துக்க சொல்லுங்க. அவனுக்கு இதெல்லாம் சொல்ல வேண்டியதே இல்லம்மா. எல்லா விஷயத்திலுமே அவன் கரெக்டா நடந்துப்பான். ஏதோ அவசரங்கிறதுனால தான் போயிருக்கான். நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க. ஆக வேண்டிய வேலையெல்லாம் பாருங்க. வாங்க வாங்க. ஹேய், மாப்பிள்ளை வீட்ல இருந்து வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏய், யுகி என்ன ட்ரெஸ் போட்டுக்கன்னு போய் பாத்துட்டு வரியா? போதண்டி, இன்னும் கொஞ்ச நேரத்துல பார்க்க தானே போற. அதுக்குள்ள அவசரம் என்ன உனக்கு? பொறுக்காதே உனக்கு. புது சாரி, புது ஜுவல்லரி, புது மாப்பிள்ள, கலக்கிறேல் வைஷு. உன் வாய்க்கு கொஞ்சம் சிப் போடுறியா? வாங்க. வணக்கம் சம்பந்தி. வாங்க அத்தை. வணக்கம் மாப்பிள்ள. வாமா. வாமா மாலதி. அது கூட. இந்தா உட்காருங்க. இருக்கட்டும். சம்பந்தியம்மா, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்கன்னு உங்க கெத்த காட்டுறீங்களா? ஐயோ, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல சம்பந்தி. ஐயோ, சும்மா தமாஷ் பண்ணம்மா. நீங்க ஒண்ணு நினைச்சுக்காதீங்க. என்னத்த மாப்பிள்ளைய காணா? ஒரு அவசர வேலையா வெளியில போயிருக்கான். இப்ப அவன் வந்துருவான். அதானே, மாப்பிள்ளைன்னா முறுக்க காட்டுவானாமா? கரெக்டா வந்துட்டா எப்படி? சும்மா இருங்க. வேலையை பாரு. உட்காருங்க. ஏய், அண்ணிய போய் பார்க்கலாமா? ஆண்டி, அண்ணி எங்க இருக்காங்க? உள்ளதாமா இருக்கா, போய் பாரு. வாக்க வா. போலாம். வந்துடுறேம்மா. ம். ஆண்டி, கொடு. எடுத்துக்கோங்க. பரவாயில்ல, இருக்கட்டும். எடுத்துக்கோங்க. மேடம் இங்க கொண்டு வாங்க, நாங்க என்ன பாவம் பண்ணோம்? ஹாய். ஹாய். அழகா இருக்கீங்க அண்ணி. Thank you. வாங்க புடவை உட்காருங்க. சூப்பரா இருக்கு. நீ உட்காரு. அழகா இருக்கியே. புரியுது. நீங்க எல்லாம் வந்திருக்கீங்க. யுகி எங்கன்னு பாக்குற அதானே? யுகியோட ஃப்ரெண்டுக்கு ஏதோ ஆக்சிடென்ட் ஆயிருச்சுன்னு அவசரமா போயிருக்கானா. சீக்கிரமா வந்துருவான். ஓகே, அப்ப நானே ஃபோன் பண்ணி கேக்குறேன். அக்கா, அக்கா, இது நல்லா இருக்குல்ல? யாரு? யார் யுகி? அது என்னோட ஃப்ரெண்டு. நான் போய் பேசிட்டு வந்துடுறேன். இங்க பேச. இங்கெல்லாம் பேசக்கூடாது மாயா, அப்புறம் டாக்டர் பார்த்தா சத்தம் போடுவாங்கல்ல. அம்மா ஜூஸ் வாங்கிட்டு வர போயிருக்காங்க. அவங்க வாங்கிட்டு வந்ததும் சாப்பிட்டு தூங்குங்க. நான் போய் பேசிட்டு வந்துடுறேன். இங்க இருந்து பேச. பின்னா நீ போனா நான் பின்னாடியே வந்துருவேன். சரி. சாரிம்மா, என்னோட ஒரு ஃப்ரெண்டுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அதான். தெரியும் யுகி, மாலதி அக்கா சொன்னாங்க. சாரிம்மா, நான் வரலன்னு என் மேல கோவமா? கோவெல்லாம் இல்லைங்க. கொஞ்சம் முன்கூட்டியே வருவீங்க, என்னோட இருப்பீங்கன்னு ரொம்ப எதிர்பார்த்தேன். வரலன்னு உடனே கொஞ்சம் டிசப்பாயிண்ட் ஆயிட்டேன். எனக்கு புரியுதுமா. நான் அப்பவே கிளம்பிட்டேன். ஆனா அந்த நேரத்துல தான் ஃபோன் வந்து. பரவாயில்ல விடுங்க. ஃப்ரெண்டுக்கு ஒண்ணுனா போய் தானே ஆகணும். ஆமா, யாருங்க அவரு? யார்? அவரு ரொம்ப க்ளோஸா? ஆமா, ரொம்ப க்ளோஸ் தான். அடிபட்டதால கொஞ்சம் அப்செட்டா இருக்காரு. நான் கூடவே இருக்கணும்னு ரொம்ப அடம் பிடிக்கிறாரு. அது எப்படிங்க இருப்பீங்க? உங்களுக்கு இங்க ஃபங்க்ஷன் இருக்குல்ல, லைஃப்ல ஒரு வாட்டி நடக்கிறது. அது அவருக்கு தெரியாதா? உங்களை இருக்க சொல்றது தப்பு தானேங்க. சரி, அடிபட்டிருக்குன்னு சொல்றீங்க, அவர் சொல்லியும் தப்பு இல்ல. ஆமா, அவர் இப்ப எப்படி இருக்காரு? அது தலையில நல்லா அடிபட்டிருக்கு. ஸ்கேன்லாம் எடுக்க சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லுவாங்களோட ரொம்ப டென்ஷனா இருக்கு. கூட வேற யாராவது ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா? அவங்க ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் வந்துட்டாங்களா? சொல்லியிருக்கோம், அவங்க எல்லாம் வந்துகிட்டு இருக்காங்க. அப்போ நீங்க வந்துருவீங்கல்ல? கண்டிப்பா நான் வந்துருவேன். ரொம்ப லேட் பண்ணிடாதீங்க, சீக்கிரம் வாங்க. உங்களுக்காக இங்க எல்லாரும் காத்துட்டு இருக்காங்க. அவங்கள விட நான் தான். எனக்கு எப்ப வருவீங்கன்னு இருக்குங்க. இல்லம்மா, நான் முடிஞ்ச அளவுக்கு நிச்சயம் சீக்கிரம் வந்துடுறேன்.
அது என்ன முடிஞ்ச வரைக்கும் 1 ஹவர்ல ஃபங்க்ஷனே முடிஞ்சிரும். அதுக்குள்ள நீங்க வந்தாகணுங்க. அதான் வேலூர்கார்ல அவர் பார்த்து பாரு. நீங்க சொல்லிட்டு கிளம்புங்க. ஓகேம்மா, நான் வந்துடுவேன். இன்னும் கொஞ்ச நேரத்தில் டாக்டர் வந்துடுவாரு. அவர்கிட்ட ஸ்டேட்டஸ் என்னன்னு மட்டும் கேட்டுட்டு நான் உடனே கிளம்பி வந்துடுறேன். சரிங்க, சீக்கிரம் வாங்க. லேட் பண்ணிடாதீங்க. ஓகே, பாய். பாய். என்னவா? இல்ல, கொஞ்ச நேரத்துல டாக்டர் வந்துருவாங்களா. ஸ்டேட்டஸ் என்னன்னு கேட்டுட்டு உடனே வரேன்னு சொல்லிருக்காரு. சரி, ஓகே. அண்ணி பூ வைக்கலையா? அங்க இருக்கு. உன் ஃப்ரெண்ட் என்ன சொன்னா? இல்ல, அங்க ஃபங்க்ஷனுக்கு லேட் ஆச்சு, உடனே சீக்கிரம் கிளம்பி வான்னு சொல்றான். நீ போதா, என்னோட தான் இருக்கணும் நீயா? யுகி, ரொம்ப டைம் ஆச்சு, நீ கிளம்பு. எங்க எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆமாப்பா, இவளும் நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கா. எந்திரிக்க ரொம்ப நேரம் ஆகும். இப்ப கிளம்பினாதான் உண்டு. நீ கிளம்பு. ஓகே மேடம், ஆனா நான் போனதுக்கு அப்புறம் இவங்க எந்திரிச்சு நான் எங்கன்னு கேட்டாங்கன்னா எதையாவது சொல்லி சமாளிச்சுக்கிறேன்பா. இவ கேட்பாங்கிறதுக்காக நீ போகாம இருக்க முடியுமா?